Hi all, welcome to GKIS Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 21st August உடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினு பார்க்கலாம். சரிங்களா? So first பார்த்தோம் அப்படினா சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்றது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா கரூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? So கரூர்ல எந்த பகுதியில் இந்த சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா சங்கரன் மலையில அப்படின்ற இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? கரூர்ல சங்கரன் மலை. ஸோ அப்படின்ற இடத்துல தான் இந்த சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை கல்வெட்டுகள் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த கல்வெட்டுகள் எல்லாமே யாருடைய காலத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 3ஆம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது தான் இந்த சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்றது. சரிங்களா? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 3ஆம் குலோத்துங்க சோழன். மூன்றாம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது தான் வந்து இந்த கரூரில் சங்கரன் மலை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டுகள். ஓகேங்களா? ஸோ இது மொத்தம் எத்தனை வரிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 38 வரிகளில் கொண்டதாக இருக்குது இந்த கல்வெட்டுகள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் ஸ்கீம் அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 19 தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்றது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 19 தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் தொழில் தொடங்குவதற்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த முதல்வரினுடைய காக்கும் கரங்கள் அப்படின்ற திட்டம். சரிங்களா? ஸோ இது மூலமாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மூலதன தேவைகளுக்காக 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி அப்படின்றது கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகஸ்ட் 19 தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் லைப்ரரியன்ஸ் டே அப்படின்றது எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஓகேவா? தேசிய நூலகர்கள் தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 கொண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி தேசிய நூலக தினம் அப்படின்றது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 9 கொண்டாடுவாங்க. சரிங்களா? தேசிய நூலக தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 9, நூலகர்கள் தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 12. சரிங்களா? இந்த நூலக தினம் அப்படின்றது யாருடைய பிறந்த நாளின் நினைவாக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய நூலகவியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய SR ரங்கநாதன். ரங்கநாதனுடைய நினைவாக தான் வந்து இந்த நூலக தினம் அப்படின்றது கொண்டாடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த SR ரங்கநாதன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்திய நூலகவியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நூலக தினம் அப்படின்றது ஆகஸ்ட் 9 கொண்டாடக்கூடிய நூலக தினம் அப்படின்றது முதல்ல எப்போ அனுசரிக்கப்பட்டது அப்படின்னா 1962 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1962 தான் முதல் நூலக தினம் அப்படின்றது கொண்டாடிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சர்வோத்தம் யூத் சேவா மெடல் 2025 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் 2025 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேவா பதக்கம் அப்படின்றது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கை அப்படின்றது இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை எல்லாமே சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேவா பதக்கத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா விமானப்படை அதிகாரிகளுக்கும் முதன்முறையாக இந்த டைம் சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விமானப்படை அதிகாரிகளுக்கு இந்த 2025 ஆகஸ்ட் 15 முதன்முறையாக சர்வோத்தம் யூத் சேவா பதக்கம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5th one, the third of 4 survey vessel ships built by GRSC is கொல்கத்தா. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இக்ஷாக் அப்படின்றதா. சரிங்களா? பார்த்தா கொல்கத்தாவினுடைய GRSC நிறுவனத்தினால் கட்டமைக்கப்பட்ட 4 ஆய்வு பெரிய கப்பல்களில் 3வது கப்பலினுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இக்ஷாக் அப்படின்றது தான். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கப்பட்ட 2 கப்பல்களுடைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா INS சந்தயக் மற்றும் INS நிர்தேசக் அப்படின்றது. சரிங்களா? INS சந்தயக் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா INS நிர்தேசக் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதன் வரிசையில் தான் 3வது கப்பலுடைய பேர் என்ன அப்படின்னா இக்ஷாக் அப்படின்றது. ஸோ இதை வந்து இந்தியன் நேவி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆய்வு பெரிய கப்பல்கள் வந்து GRSC நிறுவனம் வந்து பில்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா டோட்டலாக 4 ஆய்வு கப்பல்கள், அதில் 3 வந்து இந்தியன் நேவி ரிசீவ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கப்பல் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியாக டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.